இது ஒரு புக். இந்த புக் என்னோடது. இதை நான் தான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். இது என்னோடதான்றதை உறுதிப்படுத்துறதுக்காக இதுல ஒரு நேம் ஸ்டிக்கர் ஒட்டி அதுல என்னோட பேரையும் நான் எழுதியிருக்கேன். இந்த பெண்ணும் என்னோடது. இது தொலைஞ்சு போயிடக்கூடாது, இது யாரும் மாத்தி தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இதுல என்னோட பேரை நான் பதிச்சிருக்கேன். இதோ இந்த மாட்டை நான் தான் வளர்க்குறேன். இது என்னோடதான்றதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாட்டோட உடம்புல நெருப்பால சூடு வச்சு, எஸ் நான் என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கு. இந்த மாட்டோட உடம்புல இந்த மாதிரி சூடு வச்சது யாரு? அந்த மாட்டோட ஓனரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாடு ஒரு உணர்ச்சி உள்ள உயிரினம். இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கு இந்த மாடு ஒன்றும் உணர்ச்சி இல்லாத உயிர் இல்லாத ஒரு பொருள் கிடையாது. ரெண்டாவது, அது என்ன மாட்டோட ஓனர், இந்த வீட்டோட ஓனர், அந்த காரோட ஓனர், அந்த கடையோட ஓனர்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன மாட்டோட ஓனர், பெட் ஓனர்? விலங்குகள் என்ன பொருட்களா? அவங்களும் தனிநபர் ஆளுமையுடையவர்கள் தான். நீங்க ஒரு குழந்தைய பார்த்து இந்த குழந்தையோட பேரண்ட் யாருன்னு கேட்பீங்களா, இல்ல இந்த குழந்தையோட ஓனர் யாருன்னு கேட்பீங்களா? சோ ஒரு விஷயத்த ஓன் பண்ணிக்கிற உரிமை ஒரு உயிரற்ற பொருள் மீது தான் இருக்க முடியும், ஒரு உணர்ச்சி உள்ள ஜீவன் மீது இல்ல. மேபி நீங்க நினைக்கலாம், இதுல என்ன இருக்கு, இது ஒரு சிறிய வார்த்தை மாற்றம் தானே? இல்ல, இது ஒரு பெரிய எண்ண மாற்றம். விலங்குகளை பொருட்களா பாக்குற மனநிலையில இருந்து அவர்களையும் அந்த உணர்ச்சி உள்ள உயிர்களோட உரிமைகளையும் மதிக்கிற மனநிலைமைக்கு நம்ம மாறணும், விலங்குரிமைகளுக்காக. நன்றி.